பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இந்த சிச்சுவேஷன் இப்போ படித்தது என்ன சூழ்நிலையில் இது நடக்குது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு வராரு சீசர்கள்லாம் அழைத்து கொண்டு. அவர் அந்த கடைசி தருணம், அவர் பஸ்காவை அனுசரித்து கெத்செமனே தோட்டத்துக்கு வராரு. சீசர்கள் வராங்க. அப்போ சீசர்களை எல்லாரையும் அங்கே இருக்க சொல்லிட்டு அதில் 3 பேர் மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட்டிகிட்டு போய் அவர் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போய் அவர் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்குறாரு. அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டாடி இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவர் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அவர் ஜெபம் பண்ணுறார். அவர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது, சீசர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அதை தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் போய் 2வது தரம் ஜெபம் பண்ணுறார். பிதா கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, இந்த பாத்திரம் அதாவது இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு அவர் திரும்பி ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து 2வது தரமும் ஜெபம் பண்ணிவிட்டு அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் இன்ன நாம் தியானிக்கிற வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமி வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அது நிறைவேறுகிற சமயமாகிவிட்டது. அப்போ அவர் 100% தேவனாக இருக்கிறார், 100% மனிதனாக இருக்கிறார். அப்போ மனிதனாக அவர் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வியாகுலப்படுகிறார், துக்கப்படுகிறார். அவருக்கு பிதாட்ட ஜெபம் பண்ணும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாருங்கள், அவர் அவருடைய இதே நோக்கமே தான் மனுக்குலத்தின் உலகத்தில் வாழ்கிற எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துமடியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், சிலுவையில் மறிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சித்தம், தீர்மானம், திட்டம் கூட. அப்போ எல்லாம் அறிந்திருக்கிறார், எல்லாம் அறிந்த தேவன் அவர் மனித அந்த தன்மையில் இருக்கும்போது அவருக்கும் இப்படி அதையெல்லாம் அவருக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அதை தாங்கிக்கிற பலன் இல்லாத ஒரு நிர்கதியான ஒரு நிலையில் தான் அவரோட ஜெபமே எப்படி இருக்குன்னா, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இதுதான் ஆண்டவர் முழுமையான அர்ப்பணிப்பு. அவருக்குள்ள வியாகுலங்கள் இருக்குது, ஒரு அங்கலாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இதுதான். இதை நாம் முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் இதை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்மளோட சுயம் சாம்பலாய் மாறணும். சுய சித்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படவே கூடாது. அதற்கு நாம் இணங்கவே கூடாது. நாம் என்ன சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லணும். பாருங்கள், இப்படி அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் சீசர்கள்ட்ட போய் பார்க்குறாரு. அந்த 3 பேர் முக்கியமாக
பேதுரு, யாக்கோபு, யோவானா தான் எங்கே இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துக்கு போனால் இந்த 3 பேரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படிப்பட்ட 12 சீசர்களையே இந்த 3 பேர் ஸ்பெசிஃபிக்காக முக்கியமாக ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிற 3 பேர் அவங்களே நித்திரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ 1 மணி நேரமாவது எங்களுக்கு நீ எனக்கா விழித்திருக்கக்கூடாதா பாருங்கள், 1 மணி நேரமாவது என்னோடைய கூட விழித்திருக்கக்கூடாதான்னு ஆண்டவர் ஒரு கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்போ இப்படி கேட்குறது கூட எதுக்கு? நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அனுதினம் நாம் நடக்கிற வாழ்க்கையிலே நமக்கு சோதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாம் உண்டு. அதிலிருந்து நாம் தப்பிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஜெபம் பண்ணும்போது, அதாவது 1 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபம் செய்யும்போது இந்த சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு நாம் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும். பாருங்க, இதெல்லாம் அவர் சொல்லி தான் இது சொல்கிறாரு. ஆவி உற்சாகம் உள்ளது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், ஆவி நம்மளுடைய சரீரத்தில் நம்மளுடைய மனித இதில் 3 அவயங்கள் இருக்கிறது. அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி உற்சாகம் உள்ளது. அது தேவனோடு எப்போவுமே கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சரீரம் அது பலவீனம் உள்ளது. இந்த ஆத்மா இருக்குது பார்த்திங்களா, அது மோஸ்ட்லி எந்தோடைய பவர் அதிகமாக இருக்கோ, எதோடைய ஆளுகை திறன் அதிகமாக இருக்கோ அதனோடைய ஒட்டிக்கொள்ளும். இந்த ஆத்மாவுக்கு அப்படி ஒரு இப்போ மாமிசப்படி நடக்கிறவங்க, மாமிசத்தின்படி நடக்கிறவங்க, மாமிசத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள், அப்படி இருக்கிறவங்கன்னா இந்த ஆத்மா அவர்களுடைய போய் ஒட்டிக்கொள்ளும். அப்போ மாமிசத்தின்படி செய்கிற அப்போ சுபாவம், மாமிச சிந்தை, மாமிச நடக்கைகள் அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாவும் போய் மாமிசத்தின்படி செய்கிறதுக்கு இணைங்கிரும். இதே ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு எப்போ கனெக்ட் ஆகிருக்காங்க, எப்பயும் ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை தியானிக்கிறவர்கள், ஜப ஐக்கியத்தில் கலந்திருக்கிறவர்கள், பரிசுத்தவங்களோடு ஒரு ஐக்கியத்தில் கூடியிருக்கிறவர்கள், இப்படி ஜப சிந்தனையோடு ஆவிக்குரிய காரியங்களை செயல்படுகிறவர்களாக எப்போதும் இருக்கும் என்றால் இந்த ஆத்மா ஆவியோடு இணைந்து கொள்ளும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ இந்த மாதிரி 2 விதமான போராட்டம் நமக்குள்ளே செயல்படுகிறது. அப்போ பாருங்கள், அவர் மறுபடியும் 2வது தரம் ஆண்டவர் போய், பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுறார். 2வது தரம் ஜெபம் பண்ணிவிட்டு அவர் பார்க்கும்போது பார்த்தா, அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. பாருங்க, அவங்களுடைய கண்கள் இந்த 3 பேரோடும் அப்படியே தூக்கம் மயக்கத்தில் அப்படி இருக்குது. இப்போ தூக்கம் வேற, தூக்கம் மயக்கம் வேற. இப்போ நித்திரை மயக்கம் அந்த அளவுக்கு கன நித்திரையின் ஆவி அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அப்போ அவங்க ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கூட கிரகிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்கள், இந்த காலகட்டங்களிலும் இந்த சூழ்நிலையை நாம் பார்க்க போனால் நமக்கு ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கு முன்பு நம்மளை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர விடாமல் நம்மளை சப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த மாமிசத்தோடு சேர்ந்து இந்த ஆத்மா செயல்பட்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர முடியாத அளவுக்கு நம்மளை அப்படியே டிப்ரெஸ் பண்ணுற அநேக காரியங்கள் நடக்கும். நம்மளோட வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் பார்த்தால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கொஞ்சமாக ஸ்லிப்பாகி ஜப ஜீவிதம் குறைஞ்சி போய், வேத வாசிப்பு குறைஞ்சி போய், ஆண்டவரை தேடுகிற அந்த ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு டல்லாகி, பரிசுத்தவங்களை ஐக்கியத்தில் அதிகமாக மிங்கிள் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லிப்பாகும்போது பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள் அப்படியாக நம் வாழ்க்கையில் சேருகிற அநேக சூழ்நிலைகள் ஏற்படும். பாருங்கள், இந்த சீசர்கள் பார்த்திங்கன்னா 3 பேரும் கன நித்திரை இருக்கிறதாக அந்த கண்கள் நித்திரை மயக்கம், மிகுந்த நித்திரை மயக்கம். அந்த பிசாசு கொண்டு வருகிற காரியம் இது அவங்க பாருங்கள், இதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்பி போய் ஜெபம் பண்ணி இது பண்ணும்போது அப்போ நீங்கள் இப்போ நான் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், இனி நீங்கள் நல்ல நித்திரை பண்ணுங்கன்னு சொல்லுவார்.
அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எண்ணி நிமித்தம் இடரல் அடைவீர்கள்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த காரியங்கள் நடக்கும். எல்லாரும் சிதறடிக்கப்படுற சூழ்நிலைகள். ஏன்னா இந்த காரியங்கள் அவங்க ஆண்டவர் சொல்லும்போது 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணியிருந்தா 1 மணி நேரம் ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒரு ஆக்டிவாக ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா, இந்த ஒரு இடரல் அடைகிற காரியங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு சேஃபான ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு காரியம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா இவங்க அந்த 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் அந்தளவுக்கு நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். இந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற காரியம் என்னவென்றால், இது கடைசி காலமாக இருக்கிறது. இது கடைசி காலம். இனி காலம் செல்லாது. நாம் நித்திரை பண்ணுகிற காலம் அல்ல. நாம் அயர்ந்திருக்கிற காலம் அல்ல. நாம் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. நாம் எழும்பி ஓடுகிற காலம். நாம் உற்சாகமாய் ஆண்டவருக்காக எழும்பி ஓடுகிற காலம். நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் அசதியாக இருக்கிற காலம் அல்ல என்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் உற்சாகத்தின் ஆவினாலே, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருக்கும் என்றால், நாம் கன நித்திரைக்கு இடம் கொடுக்காதபடி, நாம் சோர்வாக இருக்காதபடி, அசதியாக இருக்காதபடி, ஆவில் உள்ளவர்களாக தேவனுக்கு அடுத்த காரியங்களை, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சத்தியத்தை சொல்லும்படியாக ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறவர் கிடையாது. அவர் அசைவாடுகிறவர். அவர் இங்கும் இங்கும் ஓடுகிறவர். ஆவியானவர் நம்மளுடைய சரீரம் தான் அவருடைய தங்குகிற ஆலயம் என்று சொன்னால், அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்ம இருந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம அசதியாக இருக்கவே முடியாது. இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசித்த நாங்கள் எங்களாலும் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சொந்தங்கள் மத்தியிலே நாங்கள் உம்முடைய அன்பை எடுத்து சொல்ல, தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு உம்முடைய அன்பை எடுத்து சொல்ல, ஆண்டவரே, எந்த விதத்திலேயாவது உம்முடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டவரே, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், ஐயா, அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக அல்லேலூயா செயல்பட்டுகிற எலும்ப விடாமல், ஆண்டவருக்கென்று எலும்ப விடாமல் தடைகளை உண்டாக்குகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன் என்று சொல்லி நாம் இவேளை ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அப்போ அந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருடத்தின் ஜனவரி மாதத்தின் 17ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். ஆவியானதே எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தந்து கொண்டிருக்கிறீர். ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் மாமிசத்தை பார்க்கல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை, நாங்கள் எந்த அசதியை பார்க்கல ஆண்டவரே, எந்த சோர்வை நாங்கள் பார்க்கல ஆண்டவரே. அப்பா உற்சாகமுள்ள ஆவியானவரே, அப்பா உற்சாகமுள்ள ஆவியானவர் அப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களோட ஆவியும் ஆண்டவரே தேவனோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறதே. கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நாங்கள் அதை நோக்கி பார்க்கிறோம். அந்த சிந்தைகளே இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அன்பை ருசித்த நாங்கள் எங்களால் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக கன நித்திரை கொடுக்கிற ஆவிகள், அல்லேலூயா, அசதியை கொண்டு வருகிற ஆவிகள், சோர்வை கொண்டு வருகிற ஆவிகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறீர்களாக. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னபடி நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் அநேகருக்கு
உடைய நாமத்தை அறிவிக்கிற ஒளி கொடுக்கிறவர்களாக, இருளில் வாழ்கிறவர்களுக்கு நாங்கள் ஒளியை தரும்படியாக, ஜீவ ஒளியானவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்கள் அப்பா எங்களை முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாக அப்பா உம்முடைய அழைப்பிலே நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க, உமக்கென்று நாங்கள் ஓடி உழைக்க எங்களுக்கு பலன் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், கிருபை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.